ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கடிதத்தை காட்டுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பெறக்கூடிய கடிதங்களுக்கும் காங்கிரஸ் தோழர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கும் என்னுடைய ஆசான் அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஜனநாயகம் காக்கப்படும். மக்களுடைய ஆதரவுடன் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் உருவாவார்கள். நன்றி. பெற்றிருக்கிறார். வெற்றி வெற்றி வெற்றி. அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் காங்கிரஸ் தோழர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கும் என்னுடைய ஆசான் அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஜனநாயகம் காக்கப்படும். மக்களுடைய ஆதரவுடன் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் உருவாவார்கள். நன்றி. ஓகே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கடிதம் வழங்கி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை பார்க்கின்றோம். அந்த கடிதத்தை பத்திரிகையாளர்களிடம் காட்டி வெற்றி வெற்றி என்கிறார் தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்து கடிதம் ஒன்றையும் வழங்கியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாட்டை ஒட்டித்தான் நிலைப்பாடு இருக்கும், இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் அப்படின்னு திரு ரவிக்குமார் அவர்கள் தந்தி டிவியில் அறிவித்தார். அந்த திசையிலேயே தவேகாவுக்கு விசிக ஆதரவு கடிதம் வழங்கி இருப்பதை உறுதி செய்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. விசிகாவுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார். ஆக 118 அப்படிங்கிற ஒரு எண் எட்டப்படுறதை நம்ம பார்க்கின்றோம். ஆஃப்கோர்ஸ் நம்ம இன்னொரு பொறுத்திருந்து பார்க்கணும். ஆளுநர் மாளிகைக்கு போகும்போது ஆளுநர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத சேர்த்தே நம்ம பார்க்கணும். இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் திரு சிவி சண்முகத்துடைய இல்லத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் பலர் கூடி பேசி வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ காலையிலேருந்து நம்ம பேசிட்டு இருந்த நேற்றுலாம் நம்ம இது விடை தேடிக்கொண்டிருந்த கேள்விக்கு விடை கிடைச்சிடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் தவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்கியிருக்கிறது. த நேச்சர் ஆஃப் த சப்போர்ட் பார்க்கணும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை கொடுத்துருக்கிறது. அவங்க ஆட்சியில் பங்கு கொள்ள போகிறதில்லை, வெளியிலேருந்து தான் ஆதரிக்க போகிறாங்க. திருமாவளவன் ஆதரவு கடிதத்தில் ஆட்சியில் பங்கு கொள்றதை பற்றிய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறாரா, இல்லை அது கடிதத்தில் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட இருக்கலாம். இந்த கடிதத்தோடு ஆளுநரை அவர்கள் அணுகுவார்கள்.
நட்சத்திர விடுதியில் நட்சத்திர விடுதியாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆலந்தூரில் திரு திருமாவளவன் அவர்கள் தங்கியிருக்கிறார். அங்கே தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. அந்த ஹோட்டலில் தான் இந்த கடிதத்தை பெற்றிருக்கிறார் திரு ஆதவர்ஜுனா. இந்த கடிதத்தை பெற்று விசிகாவுடைய ஆதரவை பெற்று அதை பத்திரிகையாளர்களுக்கு காட்டியதையும் பார்த்தோம். விசிகா நிர்வாகிகள் திரு திருமாவளவன் மற்றும் திரு ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் ஒன்றா எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் நம்ம பார்க்கின்றோம். விசிகா ஆதரவின் மூலம் மெஜாரிட்டியை தமிழக வெற்றி கழகம் பெற்றது அப்படின்னு நம்ம பூர்வாங்கமாக பார்க்கலாம். ஆனால் இது ஆளுநர் மாளிகையிலே எஸ்டாப்ளிஷ் ஆக வேண்டியது. நேற்று போல ஏதாவது திடீர் திருப்பம் வருதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். பிகாஸ் நம்ம இந்த 4 நாட்களில் பார்த்தது என்பது நத்திங் இஸ் ஃபைனல் அன்டில் இட் இஸ் ரியலி ஃபைனல். பட் ஆனால் பூர்வாங்கமாக பார்க்கும்பொழுது அந்த மெஜாரிட்டிக்கான எண்ணிக்கையை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சேர்த்தே பார்க்கின்றோம். விசிகா ஆதரவன் மூலம் 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பரை தமிழக வெற்றி கழகம் எட்டி இருக்கிறது. 108 அப்படிங்கிற எண்ணிக்கையை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. 1 திரு விஜய் அவர்களுடைய ராஜினாமாவால குறையும். காங்கிரஸ் கட்சியுடைய 4, விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சியுடைய 5, விடுதலை சிறுத்தைகளுடைய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய 2 அப்படின்னு பார்க்கும்போது 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பர் எட்டப்பட்டு விடுகிறது. அது எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய இடம் ஆளுநர் மாளிகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆதவர்ஜுனா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பை மீண்டும் கேட்கலாம். வெற்றி வெற்றி வெற்றி. அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் காங்கிரஸ் தோழர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கும் என்னுடைய ஆசான் அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஜனநாயகம் காக்கப்படும். மக்களுடைய ஆதரவுடன் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் உருவாவார்கள். நன்றி. ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.